வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி, குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சூக்குமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. நிகழ்வின் தொடக்கமாக தவம் பேராசிரியர் ராமலட்சுமி அவர்கள். வாழ்க வளம். ராமலட்சுமி ஆரம்பிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய், ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற, மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர், நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம்
தொடக்கம் ஆகினை. புருவ மையம். மனம் புருவ மையத்தை கவனிக்கட்டும். புருவ மையத்திலிருந்து மெதுவாக உயர்வோம். துரியம், தலை உச்சி, ஒரு புள்ளியில் மையம் கொள்ளட்டும். துரியம், துரியம், வாழ்க வளமுடன். நிறைவு செய்வோம். பரவட்டும்.
உடல் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். செல்வம் பேரற்ற கருணாள் உடலை நீளாது நிலை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வளரும். பேரற்ற கருணையால் உடல் நலம் நீள் நிலை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வளரும். உலக மக்கள் அனைவரும் பரவிடும் கொடிய நோய் பாதிலிருந்து விடுபட்டு பூரண உடல் நலத்தோடும் மன அமைதியோடும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கருணையோடு வாழ்வோம். மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அனைத்து தொண்டுலம் படைத்த அன்பர்களையும் வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். முற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அக்கா வாழ்க வளமுடன். கேட்டதாக்கா? கேட்டுச்சு. கட்டாய் வெளியில பேச்சு. கொஞ்ச நேரம் வெளியில வந்து திருப்பி போகுது. சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சாருக்கு என்ன லைன் கிடைக்கலையான்னு தெரியல. வாழ்க வையகம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வந்தாங்களா? ஐயா அந்த லைன்ல இருக்காங்க, ஆனா சவுண்ட் கேட்கல. சரி, ஆரம்பிச்சிடலாங்களாம்மா? ஆரம்பிச்சிடலாம் சார். சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இன்றைய சிந்தனை மண்டல அளவில் நடைபெறுகிற இந்த சிந்தனை நிகழ்வில் வேதாத்திரிய விழுதுகள் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை வழங்க ஐயா பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நமக்கு இணைந்திருக்கிறார்கள். இப்ப ஐயா அவர்களை விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் மண்டல தலைவர் ஐயா ராஜேஷ் குமத் ஐயா அவர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வரவேற்று இந்த வேதாத்திரிய விழுதுகள் நிகழ்வை நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்திரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய வாழ்க்கையில பெரும் பங்கு நம்முடைய வாழ்க்கை துணை என்பதை அடிப்படையாக கொண்டுதான் மகரிஷி நேற்று மனைவி நல வேட்பு நாட்களை உருவாக்குனாங்க.
வாழ்த்தும் போது வாழ்த்து முடிந்தவுடனே தன் வாழ்த்தை முடித்து கொண்டு வாழ்க்கை துணைவரை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சாங்க. இந்த ரெண்டு அங்க தனிப்பட்ட முறையில சொல்லல, வாழ்க்கை துணைவரைன்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்தது வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை அங்கே சேர்க்கப்பட்டது. இந்த 2 பேரும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டா, அது புரிதல் குறைவாலேயே பல்வேறு துன்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கோங்கிறது தான் அடிப்படை உண்மை. ஒரு சில உண்மைகளை, சில ஆராய்ச்சி பூர்வமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் வாழுகிற வாழ்க்கையை தான் அடிப்படையாக கொண்டது இந்த சமூகம். இந்த இருவருடைய வாழ்க்கையில ஏதேனும் குறைபாடுகள் ஏற்படுகிற பொழுது அது அந்த குடும்பத்தையும் பாதிக்கிறது, தன்னுடைய சந்ததியையும் கடுமையாக பாதித்து விடுகிறது, தன்னுடைய பிற்கால வாழ்க்கையையும் முழுமையாக சீரழித்து விடுகிறது. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய நுணுக்கமே இவங்க 2 பேருடைய இணைப்புல தான் இருக்கிறது. இவர்களுடைய நெருக்கமான அந்த உறவுல, அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அன்புல, அவர்கள் காட்டக்கூடிய அக்கறையில அடிப்படையாக கொண்டதாக இந்த வாழ்க்கை அமைகிறது. அதை இருவருமே புரிந்து கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு குழந்தை ஜனிக்கின்ற பொழுது இருவருடைய மனநிலை என்னவோ அது குழந்தையினுடைய அவங்களுடைய எண்ணத்துல என்னென்ன பதிவு இருந்ததோ அது அப்படியே குழந்தையின் கருமையத்துக்கு வந்துடும். அப்ப அந்த ஜீவனை உருவாக்குகிறவர்கள் அந்த ஜீவனை உருவாக்குகிற பொழுது அதற்குரிய தன்மை உடையவர்களாக இருந்த அந்த ஜீவனை உருவாக்க வேண்டியது கட்டாயம். அதான் சமூக பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறதான்னு கேட்டா அப்படி நடைபெறுவதே இல்லைங்கிறாங்க மகரிஷி. மகரிஷி ஒரு முறை பேசும்போது அழகாக சொன்னாங்க, நம்முடைய நாட்டில் பிறந்திருக்கிற குழந்தைகள்ல 70% குழந்தைகள் சினிமா பார்த்து விட்டு அந்த மோகத்தை தவிர்ப்பதற்காக பிறந்த குழந்தைகள். நாங்க 20% குழந்தைகள் போதையை அடித்துவிட்டு போதையை தணிப்பதற்காக பிறந்த குழந்தைகள்னு சொல்லுவாங்க. சண்டையை தீர்ப்பதற்காக பிறந்த குழந்தைகள் உண்டு. இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே வருவாங்க. ஆக மொத்தம் உணர்ச்சியினுடைய உச்சத்திலே உருவாக்கப்பட்டதா நம்முடைய குழந்தைகள். அதனாலதான் அந்த குழந்தைகளும் அதுபோல உணர்ச்சி நிலையில இருக்கும்பாங்க. திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய குழந்தைகள் 1% கீழே இருக்கும்பாங்க. இதுல என்ன புரிதல் குறைவு அப்படிங்கறதெல்லாம் ஆழமாக சிந்திச்சோம்னா பல்வேறு ஆராய்ச்சிகள் அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இங்கே 2 விதமான முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். இயற்கையினுடைய சிஸ்டத்துல ஆணுக்கு ஒரு சில விஷயங்களை உயர்வாகவும் பெண்ணுக்கு சில விஷயங்களை உயர்வாகவும் இயற்கை உருவாக்கி தந்தது. உடல் அமைப்பிலையும் சரி, வாழ்க்கை முறைகள்லையும் சரி, வகுக்கப்பட்ட சிஸ்டங்கள்லையும் சரி, அது இயற்கையினுடைய அமைப்புல அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால்தான் மகரிஷிட்ட கேட்டாங்க, ஆணை விட பெண் உயர்வானவளா இல்லைன்னு சொன்னாங்க, குறைவானவளா இல்லைன்னு சொன்னாங்க, சமமானவளான்னு கேட்டாங்க, அதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்ப என்னன்னு கேட்டாங்க, சிறப்பு மிக்கவளுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சார். அப்படின்னா சில சிறப்புகள் அவளோட எக்ஸ்ட்ரா அடிஷனலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. அதே போல சில சிறப்புகள் ஆண்கள்கிட்டையும் இருக்கும், பல்வேறு சிறப்புகள் பெண்கள்கிட்ட இருக்கு. இந்த ரெண்டையும் ஆழ்ந்து கவனிச்சா இருவருக்குள்ள வேற்றுமைகளை தவிர்த்து கொண்டு வேற்றுமை வரக்கூடாதுக்குதான் அந்த வாழ்த்துல அப்படி முதல்ல எடுத்தோன்னு சொன்னாங்க. ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம். பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தீர்மானிக்கிற பொறுப்பு
பெண்ணை சார்ந்தது அல்ல, இது ஆணை சார்ந்து அமைந்து விடுகிறது. ஏன்னா ஆணுகிட்ட தான் XY என்ற 2 வகையான குரோமோசோம் இருக்கிறது, பெண்ணிடம் X என்று சொல்லக்கூடிய ஒரே வகையான குரோமோசோம் தான் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். X சேர்ந்துன்னா பெண்ணாகவும் அல்லது XYயோட சேர்கிற பொழுது ஆணாகவும் மலர்கிறது என்பது தெரியும். இவனிட்ட இருக்கிற குரோமோசோம்ல எது வீரியமிக்கதோ அது அந்த பெண்ணுட குரோமோசோம்ல போய் சேர்கிறது. அந்த தன்மை அவனை சார்ந்ததாக முடிந்து விடுகிறது. இதை ஒரு ஆண் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் அந்த பெண்ணை சார்ந்ததாக அவ தலை மேல எல்லாத்தையும் கட்டி விட்டுக்கிட்டு பந்தாட்டம் ஆடுறான். உண்மையிலேயே அந்த தன்மை யாரை சார்ந்ததுன்னு கேட்டா ஒரு ஆணை சார்ந்து இருக்கிறது. அந்த ஆண் தான் அவன் கொடுத்ததுதான் அவள்கிட்ட போய் சேர்ந்தது. அடுத்தது ஆணுகிட்ட இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி எவ்வளவு திடகாத்திரமானதாக இருக்கிறதோ, வலிமை மிக்கதாக இருக்கிறதோ, சக்தி மிக்கதாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கே பெண்ணுடைய கருமட்டைய அது நீந்தி சென்று அடைய முடியும். இந்த உண்மையும் நிறைய ஆண்களுக்கு தெரிவதில்லை. கருத்தரிக்கலைன்னா பெண்கள் மேல குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறவர்கள் தன்னுடைய உயிரணுக்கு அந்த முட்டையை எட்டக்கூடிய வலிமை இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்வதே இல்லை. ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல பெண்களைத்தான் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். உண்மை என்னன்னு கேட்டா ஆண்களைத்தான் அந்த ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இத முதல்ல நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இனி பெண்மை சில விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் நாம பார்க்கிறோம், குழந்தைகள் உருவாகின்ற பொழுது நம்முடைய சமூகத்துல அப்படியே அன்பு காட்டுவாங்க. ஒரு குழந்தை ஜெனிச்சிருச்சுன்னா நிறைய அன்பை காட்டுவாங்க, நிறைய வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் அப்பதான் நடக்கும். எதுக்குன்னு கேட்டா அவனுடைய வாரிசு பிறக்க போகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த செயல் செய்யப்படுகிறது. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்புள்ள தானா வளருங்கிற அந்த கதைக்காக செய்யப்படுவது. நீங்க அந்த குழந்தையை வளர்த்து கொடுக்கிற பாத்திரம்தான். அதற்குள்ள வளரக்கூடிய உயிர் அவரை சார்ந்தது. அப்ப எனக்கு பங்கு இல்லையா என்ற கேள்வி வரலாம். இருக்கிறது. ஆனா எப்பவுமே ஆணுடைய குரோமோசோம் டாமினேட்டட். பெரும்பாலும் அந்த 23 ஜோடி குரோமோசோம்ல 20 ஜோடியாவது அவங்களுடைய குரோமோசோம் தான் டாமினேட் பண்ணுது. அதனாலதான் நாளைக்கு அந்த குழந்தையுடைய குரோமோசோமை எடுத்து பார்த்தா இது யாருடைய வாரிசுன்னு கேட்டா அவங்க பாரம்பரியத்தை தான் காட்டும், உங்க பாரம்பரியத்தை அது காட்டுவதில்லை. இந்த அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இனிஷியல் கொடுக்கிற பொழுது அப்பாவுடைய இனிஷியலை கொடுத்தாங்க. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான உண்மைகள். அதே போல பெண்களுக்கு சில சிறப்புகள் உண்டு, அதே உண்டு ஆண்களுக்கும் சில விஷயங்கள் உண்டு. அது என்னன்னு பார்ப்போம். பெண்கள் 180 டிகிரி கோணத்துல தமக்கு அருகாமையில் உள்ளவற்றை நன்கு பார்க்க முடியும். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எந்த பொருளையும் ஈஸியா பார்த்துருவாங்க. அதனால தனக்கு அருகாமையில நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு ஆணை விட அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த குடும்பத்துல யார் யார் என்ன தப்பு பண்றா, என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்டவங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் யார கேட்டா தெரியும்னு கேட்டா எல்லாமே லேடிஸுக்கு தெரியும். ஆனா ஆண்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க 180 டிகிரி கோணத்துல பார்ப்பாங்க, ஆண்கள் நேர 50% தான் 90 டிகிரியில தான் பார்ப்பான். 90 டிகிரியில ஒருத்தன் பாக்குறான்னா தூரத்துல இருக்கிறது தான் தெரியும், அருகாமையில நடக்கிறது தெரியாது.
இயற்கையிலேயே அந்த வித்தியாசம் பாருங்க. இயற்கை ஒருவரை ஏன் ரெண்டு பேரையும் இணைக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். ஒருவரை 180 டிகிரி கோணத்துல பார்க்கக்கூடிய ஒரு ஜீவனோட 90 டிகிரி பார்க்கிற ஒரு ஜீவனை இணைக்குது. அப்பதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறது இயற்கையினுடைய சிஸ்டம் போல. அவனுக்கு அப்படியே அந்த வீட்டுல அங்கங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சொன்னீங்கன்னா எரிச்சலா வரும், கோங்கோமா வரும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ல வந்துட்டான். ஆனா அவங்களுக்கு அதுதான் பெரிய விஷயம். ஏன்? அவர்களால அதை தாண்டி பார்க்கின்ற அந்த தன்மை இல்லாததுனால அதுவே அவர்கள் வாழ்க்கையாகி போய்விட்டது. இவனும் அதை கடந்து நிக்கிறதுனால அவனால இதற்குள்ள வர முடியாமல் போய்விடுகிறது. இங்கதான் அந்த சிக்கல். நீங்க வீட்டுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுல தினந்தோறும் நடக்கிற விஷயங்களை நீங்க கருத்துல கொண்டு பாருங்க. கணவன் கத்திட்டே இருப்பான், என் பைக் சாவி இங்கதான் வச்சேன் காணும், கார் சாவிய காணும், ஆபீஸ் சாவிய காணும், சாக்ஸ பாத்தியா, சீப்ப பாத்தியா என்று மனைவியை போட்டு வதைப்பதும், அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கும்போது மனைவி சொல்லுவா, வேற இதுலதான் கிடக்கு, கண்ணு தெரியலையா உங்களுக்குன்னு சொல்லி கிட்ட இருக்கிற பொருளை எடுத்து காட்டுவாங்க. கண்ணு முன்னே வச்சுக்கிட்டு தேடுறீங்களேன்னு திட்டுவாங்க. இதெல்லாம் நான் சொன்ன பாருங்க, அந்த 360 அவங்களுக்குள்ள அப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் அவங்க கண்ணுக்கு ஈஸி. இவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த 90 டிகிரிஸ் அங்க எங்கேயோ இருக்கும். இந்த குழப்பத்தை நீங்க வீட்டுல தினந்தோறும் பார்க்கலாம். இவங்களுக்குள்ள இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை நீங்க கவனிக்க முடியும். அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஊசியில நூல் கோக்குறத பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆணுகிட்ட அந்த நூலை அப்படி கோத்து கொடுன்னா நம்ம வீட்டு பசங்கள்ட்ட கொடுத்தா கோவத்துல தூக்கி போட்டுருவான். 2 தடவை குத்தி பார்ப்பான், அது வராது. ஆனா லேடிஸ் அந்த நூலை எளிமையாக கோத்துருவாங்க. எளிமையாக அவங்களால கோர்க்க முடியும். ஏன்னா அந்த திறன் அவர்களுக்கு அதிகம். நுணுக்கமான விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை எளிமையாக பார்த்து விடக்கூடிய திறன் அவங்கள்ட்ட அதிகம் இருக்கிறது. அதே போல இன்னும் சில சிறப்புகள் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, இது மனைவிய போட்டணும்னா தெரியணும் இல்லையா? பெண்களின் மூளை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும். தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே சமைப்பாங்க, சமைச்சுக்கிட்டே மற்றவர்கள்ட்ட போன்ல பேசுவாங்க, போன்ல பேசிக்கிட்டே குழந்தை என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் கவனிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, கைவந்த கலை. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நமக்கே சில நேரம் எரிச்சலா இருக்கும், இங்க ஒண்ணு பாக்குது அங்க ஒண்ணு செய்து, எதையாவது கால ஊத்திர போதும்னு பயமா இருக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் இல்ல, அவங்க அவ்வளவு கச்சிதமா பண்ணுவாங்க. அது இயற்கை அவர்களுக்கு இயல்பாக கொடுத்த விஷயம். இதை நீங்க கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும். அவங்க மூளை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும் திறன் படைத்ததாக இயற்கை அமைத்திருக்கிறது. அதனால அவர்கள் அத்தனை வேலைகளையும் ஒரு சேர பார்த்தால் கூட தவறில்லாது செய்வதற்குரிய தன்மையை பெண்மை பெற்றிருக்கிறது. ஆனா ஒரு ஆணால ஒரே நேரத்துல ஒரு வேலைக்கு மேல இன்னொரு வேலையை செய்ய முடியாது. அவன் டிவி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வேற எதையாவது ஒரு புக்கை கையில எடுத்தானா அது முதல்ல ஆஃப் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் அங்க போகாது. அவனால ஒரு வேலை தான் செய்ய முடியும். அவன் சிங்கிள் ஸ்கில்லு, இந்த அம்மா மல்டி ஸ்கில்லு. அப்ப இயற்கையினுடைய சிஸ்டத்தை பாருங்க, ஒரு சிங்கிள் ஸ்கில்ல ஒரு மல்டி ஸ்கில்லோட கொண்டு அதை இணைச்சு வச்சிருக்கு. தட் இஸ் த பேலன்சிங். அதனால்தான் ஆண் பெண் உறவுகளை சேர்த்து வச்சு இயற்கை மகளுக்கு காரணம் அதுதான். இந்த ஸ்கில்லு அதுல கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னா இவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க, அதுல கொஞ்சம் குறைஞ்சு போனா அவரு பேலன்ஸ் பண்ணிப்பாரு. இது ரெண்டையும் அடிப்படையாக கொண்டே இயற்கை இருவருடைய இணைப்பை செய்து வைத்திருக்கிறது. ஒரு ஆணால தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே போன்ல பேச முடியாது, எந்திரிச்சு வெளியே போயிடுவான்.
அதனால அவனுக்கு அந்த ஒரு வேலையை தவிர இன்னொரு வேலை ஓடாது. இதெல்லாம் நீங்க ஆண்கள்கிட்ட பார்க்கலாம். ஒரு துணி கடைக்கு போறோம். துணி கடைக்கு சென்றா தனக்கு வேண்டிய துணிய ஒரு நொடி பொழுதுல ஒரு ஆண் செலக்ட் பண்ணிடுவான். உடனே எடுத்து வச்சிருவான், எனக்கு இது போதும்டுவான். ஏன்னா அவனுடைய கண்கள் பல்வேறு நிறங்களை உணரக்கூடிய திறன் கிடையாது. மேலோட்டமாக அவனுக்கு சில நிறம் பிடிக்கும், அதான் அவ்வளவுதான், அதை பார்த்தா எடுத்துருவான். ஆனா பெண்களால் அப்படி முடியாது. அவங்களுடைய கண்கள் பல்வேறு நிறங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கும். அதனால அதுல பார்க்கிற பொழுது ஒரு கலருக்குள்ள இன்னொரு கலர் அப்படியே அது மிங்கிளாகி கிடக்கிறது எல்லாம் கூர்ந்து கவனிச்சு அவங்களுடைய மனது சாட்டிஸ்பை ஆகிறது வரையும் விட மாட்டாங்க. அந்த நுணுக்கமாக பிரித்தறியக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு. சில நேரம் நம்ம எடுத்திருக்கிறத பார்த்து சிரிப்பாங்க. ஒரு துணி எடுக்க தெரியுதான்னு கேட்பாங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா போய் இதெல்லாம் வேண்டாம் நான் எடுத்து தரேன்பாங்க. நம்ம ரொம்ப மேதாவித்தனத்துல அதெல்லாம் வேணாம்போம். ஆனா உண்மையிலே அவங்க செலெக்ஷன் அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஏன்னா அந்த நிறத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிறங்களையும் அதனுடைய மென்மைத்தன்மைகளையும் உணரக்கூடிய திறன் அவங்களுக்கு அனுபவ அறிவாக இயற்கை கொடுத்திருக்கிறது. அந்த நிறங்களுடைய உப நிறங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தரம் பிரித்து பார்க்கக்கூடிய மிக நுண்ணிய அறிவு படைத்தவர்களாக, மிக கூரிய அறிவு படைத்தவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அந்த கூரிய அறிவுனாலதான் நீங்க நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த துணியையும் துணிக்கடையில வாரி வெளியே போட்டிருப்பாங்க டேபிள் மேல. அப்படி நவட்டிட்டே வருவாங்க. தன்னுடைய கண்களுக்குள்ள எது கனவாக நிக்கிறதோ அது கண்களை படுகிறது வரையும் போராடுவாங்க. நம்மளுக்கு பொறுமையும் இல்லை, அந்த நுணுக்கமும் இல்லை. அதனால ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துப்பாரு. ஏன்னா அவரால் அதுக்கு மேல அதுல ஈடுபாடு காட்டுவதற்குரிய திறனை இயற்கை அவனுக்கு கொடுக்கல. அந்த திறன் அந்த பெண்மைக்கு கொடுக்கப்பட்டதுனால அவங்க ஒன்றொன்றையும் நுணுக்கத்தோட பார்த்து அவைகளை எடுக்கிற அந்த திறன் அவங்க சிஸ்டங்களை அது அவ்வளவு பெருமைகளையும் அவங்களுக்குள்ள வைத்திருக்கிறது. மொழிகளை கற்றுக்கொள்வதில் கூட பெண்களால லகுவாக பல மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுங்கிறோம். நிறைய நீங்க மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கைடாக இருப்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளூயன்சி த லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அது லேடிஸ் கிட்ட இருந்து தான் வெளிப்படும். ஜென்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல சாத்தியம் இல்லை, அப்படியே தட்டு தடுமாறி போவான். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அவ்வளவு நுனி நாக்குல அவ்வளவு அற்புதமாக அந்த லாங்குவேஜில வெளிப்படுத்தக்கூடிய திறனை பெற்றிருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த திறன் தானா இயல்புல வந்துருது. இதெல்லாம் நீங்க வீட்டிலேயே பார்க்கலாம். ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை தனக்கு வேண்டியதை தானே செய்து கொள்ளும். 7 வயசு ஆம்பளை பிள்ளை அப்படியே வந்து நிற்பான். அவனுக்கு கூட இந்த பிள்ளை தான் உதவி செய்யும். அவனுக்கிட்ட இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த பிள்ளை சொல்லும். ஒரு பெண் வேகமாக எல்லா விஷயத்தையும் கிரகித்துக் கொண்டு விடுகிறா. ஆண் கிரகித்துக் கொள்வதற்கே சில காலம் பிடிக்குது. ஒரு பெண் தன்னை பெண் என்று சீக்கிரமாக உணர்ந்து கொண்டு விடுகிறா. ஒரு ஆண் தன்னை ஆண் என்று உணர்கிறதற்கு சில காலங்கள் பிடிக்கிறது. இதெல்லாம் இயற்கை. இயற்கையினுடைய அருமையிலேயும் அருமை. அற்புதமான அமைப்புகள்ல இதெல்லாம் உண்டு. அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெண் குழந்தைகள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்.
நமக்கு பார்க்கிறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் ஆண்களுக்கு பெண் குழந்தைகளை பிடிக்குதுன்னு கேட்டா அவன் பேசவே மாட்டான். அதனால பேசாதவனுக்கிட்ட பேசுகிற குழந்தையை பார்த்து அவனுக்கு அப்படி பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பெண் 7000 வார்த்தைகள் பேசுகிறார். ஒரு ஆண் 2000 வார்த்தை தான் பேசுறான். 5000 வார்த்தை அதிகம். அது நீங்களே பார்க்கலாம். வீட்டுல 2 பேருக்கு சிவன் சக்தின்னு பேர். சிவன் ஒரு சேரை போட்டு அப்படியே உட்கார்ந்துக்கும். ஒரு பேப்பர், பழைய பேப்பர் கிடைச்சா கூட அதை கையில வச்சுட்டு உட்கார்ந்துக்கும். சக்தி இருக்குது பாருங்க. காலையில 4 மணிக்கு திறக்கிற வாயை ராத்திரி 10 மணிக்கு தான் மூடும். ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது இடையில ஊங்கொட்டை தவறிடுச்சுன்னா அதுக்கும் ஒரு திட்டு விழும். மினிமம் ஆஃப் ஊமாவது கொட்டணும். அவங்க சொல்றதுக்கு தலையாட்டணும், கொட்டணும். இதெல்லாம் தான் இயற்கை. பாருங்க, 2 பேரும் பேசினா வீடு கலோபரம் ஆயிடும்னு தெரிஞ்சே இயற்கை என்ன பண்ணி வச்சிருக்கு? ஒருத்தரை பேச வச்சு ஒருத்தரை கேட்க வச்சது. வாழ்க்கையினுடைய அடிப்படை தாற்பயமே இதுதான். இதை புரியாதவர்கள் தான் நீ பேசுறியே, நீ கத்துறியே அப்படி சொல்லுவாங்க. பேசுவதற்காக தான் அவங்க பேசத்தான் வேண்டும். இது இந்த அமைப்பே அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டா துன்பம் இல்லை. அவ்வளவு அழகான சிஸ்டத்தை அது உருவாக்கி வச்சிருக்கு. நானே இந்த ஆராய்ச்சியை படிக்கிற பொழுது அசந்து போயிட்டேன். மகரிஷியினுடைய பெண்மைக்காக இதை நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு கட்டுரைய, அந்த ஆராய்ச்சி கட்டுரை இதுல இருந்தது. நான் படிக்க 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 அவ்வளவு அனுபவபூர்வமான வார்த்தைகள் அதிலே பிரயோகிக்கப்பட்டிருந்ததை பார்த்து மகிழ்ந்தேன். அதே போல பகுத்துணரக்கூடிய திறன். ஒரு பிரச்சனையை பகுப்பாய்வு செய்வதில் ஆண்கள் மிகுந்த வல்லவர்கள். எந்த பிரச்சனைக்கும் எளிமையான தீர்வுகளை ஆண்கள் எடுத்து விடுவார்கள். ஆண்களின் தீர்மானங்களை அவ்வளவு எளிதாக பெண்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதான் பெரிய கிரேட்னஸ். ஏன்னா அவ்வளவுதான்டுவான். இந்தமா கத்திட்டே இருக்கும். அவன் முடிவுக்கு வந்துட்டான். அவனுக்கு தெரியும் இது நாளைக்கு என்ன நடக்கும், இதுல என்ன நம்ம சிக்கல் வரும், இது இவ்வளவுதான், இதுக்கு மேல போனோம்னா சிக்கலணும். ஆனா பெண்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க அதை போட்டு 1 10 ஆக்கி 10 20 ஆக்கிடுவாங்க. அவங்களால எளிமையாக தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, நான் செய்வது சரிதானா, இது இல்லைன்னா நாளைக்கு அது சிக்கல் ஆயிடுமா, இப்படி அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மனப்போராட்டம் தான் அவர்களை சிதைத்து விடுகிறது. அதனாலதான் நிறைய விஷயங்களை பெண்களுக்கிட்ட ஆண்கள் அனலைசேஷனுக்கு போவதில்லை. தானே முடிவுகளை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான். அவர்கள்ட்ட போகிற பொழுது அதற்கான முடிவுகளை அவனால் தீர்மானமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிடும். இதெல்லாம் அறிந்துதான் இயற்கை ஒருவருக்கு தீர்மானத்தை எடுக்கும் திறனையும் ஒருவருக்கிட்டேந்து அதற்குள்ள அனலைசேஷனை முடிவுக்கு கொண்டு வராத ஒரு சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுத்திருக்கு. 2 பேரும் முடிவெடுக்க முடியாம இருந்தாலும் சிக்கல், 2 பேரும் முடிவெடுக்கிற திறன்ல இருந்தாலும் ஒருவர் எடுக்கிற முடிவை இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்பதனால இயற்கை அது போன்ற ஒரு அமைப்பை அவர்களுக்குள்ள உருவாக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியும். வாகனத்தை ஓட்டுகிற போது தூரத்துல வரக்கூடிய வாகனத்தின் வேகம், பயணிக்கும் திசை, ஏற்பட இருக்கும் மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து வாகனங்களை ஓட்டக்கூடிய திறன் ஆண்களுக்கு அதிகம். இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை கூட்டி கழிச்சு அதுக்கு தகுந்தாற்போல் தனக்குள் என்ன மாற்றங்களை செய்யணும்னு செய்திருப்போம். அதான் ஆணினுடைய திறம். அதனால அதுக்கு தகுந்தாற்போல் லாபகமாக தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வான்.
ஆனா அவனால வாகனத்தை ஓட்டுகிற பொழுது தூரத்துல கவனம் இருக்கிறதுனால வேற எதையுமே கவனிக்க முடியாது. ஆனா கூட இருக்கிற பெண்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன உம்முன்னு இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவனுடைய கவனம் ஒன்றின் மீது மட்டும்தான் இருக்கும். பல இடங்கள்ல அவனுடைய கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பெண்களுடைய கவனம் இரண்டிலுமே இருக்கும். அவங்க வாகனத்தை ஓட்டுகிற பொழுதே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேரு மியூசிக்கை போட்டுக்கிட்டே ஓட்டுவாங்க. அதனாலதான் அவங்கள் வண்டிகளை ஓட்டுகிற பொழுது பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதை பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு எப்பவுமே மல்டி ஜாப், வண்டி ஓட்டிட்டே இருப்பாங்க, பக்கத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா மியூசிக் போட்டு வச்சுப்பாங்க, அதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே ஓட்டுவாங்க. அதுபோல பெண்களால் லகுவாக ஆண்களுடைய உடல் மொழிகளை அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு ஆணால அவன் வாழ்நாள் முழுவதும் கூட ஒரு பெண்மையினுடைய உயர்வை, அவங்களுடைய தேவையை, தேடலை, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் புரிந்து கொண்டதே இல்லை. புரிஞ்சாதான் லைஃபே அவ்வளவு சூப்பர் ஆயிடுமே. பெரும்பாலும் ஆண்கள் பெண்களை தன் தேவைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது. சேர்ல உட்கார்ந்து இருக்கவன் திரும்பி பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே அந்த பெண் திரும்பி பார்த்தா என்ன சும்மா திரும்பி பார்க்கறான்னு கேட்பான். அவனுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லை. அவனால அதை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இதுதான் அந்த சிக்கல். ஆனா பெண் அந்த அளவுக்கு நுணுக்கமாக தன்னுடைய கணவனை தெரிந்து வைத்திருக்கிறதுனால அவனுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்து விடுகிறாள். ஒரு ஆணால் அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கலையோ அல்லது முடியலையோ அவனால் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதுவே அவனுடைய வாழ்க்கைக்கு பெரும் துன்பமாக மாறிவிடுகிறது. ஒரு ஆணுடைய சோகம், விரக்தி, கவலை, கோபம், சந்தோஷம் எதையும் அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய எந்த ஒன்றையும் ஒரு பெண் லகுவாக கண்டுபிடித்து அதற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவா. அவளால தான் முடியும். அது அவங்களால மட்டும்தான் அது சாத்தியம். அப்ப இயற்கையில அவ்வளவு சிறப்புகளை, அத்தனை புரிதல்களை, அத்தனை திறமைகளை இயற்கை அந்த பெண்மைக்குள்ள கொடுத்திருக்கு. ஆண்கள் பெண்கள் முகத்திற்கு நேரே பொய் பேசும்போது பெண்கள் வெகுவாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது பொய் தாங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா அவனுடைய கண் அசைவுகள், அவனுடைய முகபாவங்களை பார்த்த மாத்திரத்திலே அறிந்து கொள்ள
அவன் என்ன சொல்றான், பெண்கள் பேசும்போது 70% முகமொழியையும் 20% உடல் மொழியையும் 10% கணவாய் மொழியையும் பிழித்து உணர்கின்றார்களாம். அது அப்படியே பிரிச்சு 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 பார்ப்பாங்களாம். கண் என்ன சொல்லுது, முகம் என்ன சொல்லுது, உடல் என்ன சொல்லுது, அந்த நாக்கு என்ன சொல்லுது, இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்வார்களாம். அத்தனை சிறப்புகள் அவங்களுக்கு இருக்குங்கிறார். ஆனா அப்படி கண்டுபிடிச்சு அவங்க அதை சரி செய்துறதுனால அவர்கள் ஒரு ஆணுடைய தேவையை பூர்த்தி செய்து விடுகிறார்கள். ஆணுக்கு வேண்டிய விஷயங்களை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். ஆனா பெண் அப்படி எதையேனும் எதிர்பார்க்கிற பொழுது அந்த பிரச்சனையை கையாள தெரியாத ஆண் அவர்களை திட்டிவிட்டு அதை முடித்து வைக்க பார்க்கிறான், அப்புறப்படுத்த நினைக்கிறான். அதனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையல, அது விரக்தியாக மாறுகிறது. அது சில நேரங்கள்ல வாழ்க்கையில் வேறு பல பிரச்சனைகளை உருவாக்கி வாழ்க்கையையே அது துன்பமாக்கி விடுகிறது. இந்த நிலை அப்படி நீடிக்க நீடிக்க வாழ்க வளமுடன். அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அப்படி தன்னுடைய புரிந்து கொள்ள முடியாதவர்கள்ட்ட தன்னுடைய வேறு விதமான உணர்வுகளை வெளிக்காட்டி தான் அவங்களால் அதை சாதிக்க முடிகிறது. மகிழ்ச்சியின்மை. பெண்கள் தனது அன்பு உறவுகளிட்ட பிரச்சனை அல்லது திருப்தியின்மை ஏற்பட்டால் அவங்களால வேலையில கவனம் செலுத்த முடியாது. இங்கதான் நிறைய தப்பு. என்ன அப்படின்னு கேட்டா, கணவனுக்கிட்டே இருந்து அந்த முழுமையான அன்பு கிடைக்காத பட்சத்துல சமைக்கிற பொழுது அல்லது வேறு வேலைகளை செய்கிற பொழுது அவங்க கவனம் சிதறுகிறது. அதுதான் பெரும்பாலும் பெண்களுக்கு ஆக்சிடென்டா மாறுது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லாம கணவன் கிளம்பி போயிட்டான். இவங்க அடிப்படையில வேலை செய்கிற பொழுது அதே கவனத்தோட அதே சிந்தனையோட மனக்குழப்பத்தோட செய்கின்ற பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது. தவறுகள் நடக்கிறது. சில நேரங்கள்ல பல்வேறு விதமான மிகப்பெரிய விபத்துக்களை அது ஏற்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஆண் அப்படி அல்ல. அப்படி பிரச்சனை இருந்துன்னா சில பேரை தவிர்த்து விட்டு அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதற்குள்ள அவன் என்ன செய்ய மாட்டான், உழலவே மாட்டான். அதை கடந்து செல்லக்கூடிய திறனை ஒரு ஆண் பெறுகிறான். இதையும் நம்ம பார்க்க முடியும் வீடுகள்ல. ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்தை காலி பண்ணி போயிடுவான். ஆனா இந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கும். அவன் அடுத்த செகண்ட் அதை காலி பண்ணி போயிடுவான். அந்த இடத்தை விட்டு அப்புறம் போனோன்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது வேற பல மூமெண்ட்ல இதை மறந்துடுவான். அதன் பிறகு எப்பயாவது அந்த ஞாபகம் வருகிற பொழுதுதான் அவனுக்கு அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உள்ள ஓடும். ஆனா பெண் அப்படி இல்லை. அதையே சிந்திச்சு சிந்திச்சு வாழ்நாட்கள் முழுவதும் அந்த துன்பத்திற்கு ஆளாகி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல ஞாபக சக்தியிலையும் மெமரி பவர்லையும் ஒரு ஆணை விட பெண் சிறப்பானவளாக காட்சி தருகின்றாள். இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல நம்ம பெண்களை படிக்க விடாம வச்சிருந்தோம். அவங்க வெளியே படிக்க ஆரம்பிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்டுகளாக அதிக சதவிகிதம் வெற்றி அடையக்கூடியவங்க பெண்கள் தான். அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது.
கிரகிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறது. படித்து உருத்தேற்றியாவது அவர்கள் மதிப்பெண்களை பெறக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆணுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லல, ஆனா அவன் எல்லாவற்றிலையும் ஈஸியாக எடுத்துக்கொள்வதனால அல்லது அவனுடைய பிரெயின் கெப்பாசிட்டியை முழுமையாக அவன் பயன்படுத்துவது இல்லைங்கிற நிலையில சில விஷயங்கள் அவனுக்கு ஞாபகத்துல வருவதே இல்லை. இன்னும் கூட நுணுக்கமாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு வீட்டுல உள்ளவங்க தன்னுடைய மனைவி, நம்முடைய திருமண நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாள், இந்த நினைவுகள் எல்லாம் ஒரு ஆணுக்கு பெரும்பாலும் இருக்கிறதே இல்லை. யாராவது சொல்லிதான் அவன் தெரிந்து கொள்ளணும். ஆனா அந்த நாட்களை எல்லாம் தன்னுடைய மெமரியில அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பெண்கள். ஆனா சில முக்கியமான விஷயங்களை ஒரு ஆண் ஞாபகத்துல வச்சிருப்பான். ஆனா இது போன்ற விஷயங்கள்ல, உறவு சார்ந்த விஷயங்கள்ல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ அந்த பெண் அறிந்து வைத்திருப்பா. எதுவாக இருந்தாலும் அந்த நாள் அந்த நேரத்துல வாழ்த்துவது போல இருக்காது. இந்த ஆள் மறந்துடுவாரு, அவருக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அந்த நேரங்கள்ல எல்லாம் அவங்கதான் நமக்கு முன்னின்று வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் அற்புதமான நிகழ்வுகள். அவங்கள்ட்ட இருக்க திறமைகளுக்கு அளவே இல்லை. நிறைய ஆண்கள் கூட இது போன்ற நிகழ்வுகளை மனைவிட்ட கேட்டு சொல்லுவாங்க. உங்க பொண்ணுடைய பிறந்த நாள் இன்னைக்கு யாராவது கேட்டாங்கன்னா உடனே அவங்க மனைவியை கூப்பிடுவாங்க. இப்ப பிறந்த நாள் கேட்கறாங்க, என்னைக்கப்பான்னு கேட்பாங்க. அது எத்தனை முறை அந்த மனைவி சொல்லி கொடுத்தாலும் மறந்து விடுகிற பழக்கம் கணவனுக்கு உண்டு. அவங்களுக்கு இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு, அவங்க சிறந்த மெமரி பவர் உடையவங்கிறதையே நிறைய ஆண்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அதனாலதான் ஒரு ஆணை விட பெண் சிறப்பானவள், உயர்வானவள் என்று மகரிஷி நமக்கு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிருஷ்டிகர்த்தாவாகும் ஒரு ஜீவனை உருவாக்கி பேணி பாதுகாத்து அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த கஷ்டங்களை கஷ்டமாக கருதாமல் இச்சமூகத்திற்கு அர்ப்பணிக்கின்ற திறனும் அவளுக்குள் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும், ஒரு வீடை நிர்வகிக்கின்ற பொறுப்பை மேற்கொண்டிருக்கிற காரணத்தாலும், விருந்து உபசரணையில ஒரு ஆணை விட பல மடங்கு உயர்ந்து நிற்பா. வீட்டுக்கு யாராவது வந்தா அதெல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஓடி வருவாங்க. மாமா இப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே ஒரு கப்பு மோரோ அல்லது தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கிட்டு உடனே உள்ள இருந்த பிள்ளைய வெளியே அனுப்பிவிட்டு மாமா கிட்ட என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் ஒலைய மூட்டி வச்சு அடுப்புல அரிசியை போட்டுட்டு ஓடி வந்து மீண்டும் பேசி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற போதே போய் இடையில வடிச்சிட்டு வந்து அதுக்குள்ள சாப்பாடைய ரெடி பண்ணி அப்படி அந்த உறவுகளை கவனிக்கிறதுலையும் அவர்களோடு இணங்கி இருப்பதிலையும் மற்றவர்கள் குடும்ப உறவுகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அக்கறையோடு அதற்கு ஆறுதல் சொல்லுவதிலையும் பெண்மைக்கு நிகர் பெண்மைதான். ஆண் அப்படி கேட்க மாட்டான். மாமா எப்ப வந்தீங்கன்னு ஒத்த வார்த்தை கேட்பான். அதுக்கப்புறம் எதுவும் கேட்க தோணாது. அப்ப அந்த மனைவி கிட்ட வந்து சொல்லுவா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கேட்டீங்களா, ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இப்படி அவ கேளுன்னு சொன்ன பிறகுதான் இவன் கேட்பான். இப்படி எத்தனையோ சிறப்புகள் அந்த பெண்மை கிட்ட இருக்கிறதுனால தான் மகரிஷி ஆணை விட பெண் சிறப்பானவள் என்று சொன்னார். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒருத்தரும் அவர்களுடைய அந்த சிறப்புகளை மதித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக துன்பமில்லாமல் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
சார் சவுண்ட் கிளியரா இல்ல சார். சவுண்ட் கிளியரா. வேற எல்லாரும் மியூட் பண்ணுங்க. வேற எல்லாரும் மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இந்திராணி கேக்குதா? கேக்குது சார். இப்ப கேக்குது. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் இந்த ஆகஸ்ட் 31 இன்றைய தினம் பல பகுதிகளில் நேற்று இன்றெல்லாம் அந்த அறக்கட்டளை பகுதிகள் எல்லாமே இந்த ஆன்லைன் இணைய வகுப்புகளுடைய நிறைவு நாள், நிறைவு பகுதி, நன்றி தெரிவித்தல் போன்ற நிகழ்வுகள் ஒரு 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இன்னும் சில இடங்கள்ல அது நடக்குது. இருந்தாலும் கூட நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவருடைய கருணையினாலேயும் அவருடைய அனுமதியினாலேயும் விருப்பத்தினாலேயும் மண்டலங்கள்ல மட்டும் இதை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ ஐயா எஸ்கேம் ஐயா அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும். இது ஒன்று. இரண்டாவது நாம் இதை தொடர்ந்து சரியாக பயன்படுத்தணும், அதை முழுமையாக பயன்படுத்தணும். எப்பவுமே ஒன்று முடியும் போதுதான் இன்னொரு சிந்தனை ஆரம்பிக்கும். அது இருக்கும்போது தெரியாது. ஐயா அவ்வளவு அற்புதமாக இன்றைய கருத்துக்கெல்லாம் சொல்லும் போது சில நேரங்கள நாம எதை விரும்பி போறோமோ அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. சில நேரத்துல காலப்போக்குல கையில கிடைக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு கிடைத்த ஒரு வரம் தான் நம்முடைய பேராசிரியர் ஐயா கணேசன் ஐயா அவர்கள். அது எப்படி அந்த லிங்க் நமக்கு கிடைச்சது அப்படிலாம் நினைச்சு பாக்குற எனக்கு அதை ஒன்றும் தெரியல. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டது ஏராளம். அது ஒவ்வொரு தனி மனிதர்களுமே நான் எப்பவுமே 2 வகையா எடுத்துக்குவேன். ஒண்ணு சங்கத்துக்கு, இன்னொன்னு எனக்குன்னு. அந்த வகையில ஐயாட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். ஐயா சொல்லும்போது கூட நானும் என்னுடைய துணைவியாரும் பக்கத்துல உட்காந்துருந்தோம். அந்த அம்மா இனி பக்கத்துல உட்காந்து கேட்டேலான்னு நீ இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யதார்த்தமாக பல இது எப்படி அந்த பிரசன்ட் வருதுங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு வரம். அந்த வகையில இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இன்னும் சொல்ல போனா ஒரு 3 நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு தெரியும். இன்னும் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் வகுப்பை மண்டல வகுப்பை இன்னும் எப்படி சீரோடும் சிறப்போடும், அல்லது சீரோடு சிறப்போடு வேண்டாம், பயனுள்ள வகையில ஒரு வேதாத்திரியர்களை, ஒரு ஞானாசிரியர்களை எப்படி உருவாக்குவது, அதுதான் ஒரு 4 நாட்களாக என்னுடைய மனதுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான் திட்டமாகவும் இருக்கு, விருப்பமாகவும் இருக்கு. அதற்காக சின்ன டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்பப்ப தோன்ற குறிப்புகளை கூட நான் ஒரு தாள் எழுதி வச்சுக்கிட்டே வரேன். குருவிட்ட ஒப்படைக்கிறேன், இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு ஐயாவை போன்ற ஆசிரியருடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா எப்படி ஐயாலும் நம்ம கிடைச்சாருங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயமாகவும், ஒரு குரு கொடுத்த கொடையாக நினைக்கிறேன் நான். இறைவன் கொடுத்த கொடை குரு கொடுத்த கொடை நமக்கு கணேசன் ஐயா. இப்ப நம்ம உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஐயாட்ட எல்லாரும் சார்பாகவும் ஒரு வேண்டுதலை, இந்த 31 அறக்கட்டளை பகுதி நிறைந்தாலோட தொடர்ந்து மண்டல பகுதியில நடக்கிற நிகழ்வுகளுக்கு தாங்கள் தொடர்ந்து இந்த பயனுள்ள முறையில, தனிப்பட்ட முறையிலையும் சில ஆலோசனைகள் சொல்லி மக்கள், இந்த தென்பகுதி மக்கள் பயன்பெறுவதற்கு உதவியா இருக்கும். இன்றைய இரவு கலா ஆசிரியர் தம்பி சாத்திற்கு முதலாக வர்றாங்க. ஒரு நல்ல சிந்தனை உணர்வுடைய பேராசிரியர், சென்னையை சேர்ந்தவங்க, கலா ஆசிரியர் தம்பி அவர்கள். இன்று இரவு இரவின் மடியில் 8 to 9. நாளை காலை செப்டம்பர் 1 ஒரு புதிய தொடக்கம், ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதிய ஆரம்பம். கத்தார் நாட்டை சேர்ந்த சுடலை முத்தையா அவர்கள் நாளை காலை 10 to 11 உங்களுக்கு எப்படிலாம் திட்டமிடணுமோ அப்படிலாம் திட்டமிட்டு நாம கொடுக்க முயற்சி பண்ணுகிறோம். இறைவனுடைய கருணையால், குருவனுடைய கொடையினால அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அப்பப்போ எங்களுக்கு சொல்லலாம், அல்லது தனிப்பட்ட முறையிலையும் ஃபோன் பண்ணி சொல்லலாம். உங்களுடைய அன்பர்கள் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு விருதுநகர் மண்டலத்துடைய தொடர்பு கிடைக்கணும், தகவல் கிடைக்கணும்னு சொன்னா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல உங்க நம்பர் யாராவது போடலைன்னா நீங்க போட்டுருங்க. உங்களுக்கு எல்லா செய்திகளுமே, எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லி, தொடர்ந்து நீங்க நாளையிலிருந்து உங்களுடைய அனைவரும் எங்களுடைய விருதுநகர் மண்டல இணைப்புல, எங்களுடைய அன்பின் இணைப்புல, எங்களுடைய இதய இணைப்புல நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். எங்கள் நெஞ்சில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும்
இதனால இப்ப யாராவது நம்ம கேள்விகள் இருந்துச்சுன்னா சந்திரன் சிவகாசி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா 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 மண்டல தலைவர் சொன்ன மாதிரி நீங்க கணேசன் ஐயா எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப அற்புதமானது, ரொம்ப நிறைவானது. எங்களை விட்டு என்னைக்கு நீங்க விலகாம இருக்கணும்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். உங்களுக்கு என்னதான் வேற இடங்கள்ல மீட்டிங் நடக்கிறதுக்கெல்லாம் ஏதோ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஐயா. ஆனா நீங்க வந்து இந்த மண்டல லெவல்ல நடக்கிறதுக்கு உண்டான மீட்டிங்க்கு நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும், நீங்க பேசணும், உங்க சொற்பொழிவை நாங்க கேட்கணும். ரொம்ப ரொம்ப எங்களை வந்து உங்களை நாங்க மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் ஐயா. என்னைக்கு நீங்க எங்க கூடயே இருக்கணும். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நிச்சயம் என்னால இயன்றது வரையும் நான் கண்டிப்பா வருவேன். வந்து ரொம்ப உத்வேகமா இருக்கு, ரொம்ப உத்வேகமா இருக்குது. அது சொல்றதுக்கு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கியா. நீங்க எங்களுக்கு கிடைச்சது ஒரு அற்புதம் தானையா. வாழ்க வளமுடன். எங்களை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க உங்களை என்னைக்கும் விட மாட்டோம் உங்களை. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பிறகு குருதட்சணை பேசுற சம்பந்தம் உங்க லாஸ்ட் பேசினயா. எனக்கு இன்னும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் அனுப்பலையா. அது சம்பந்தமாவும் சாத்தூர் மண்டலத்துல கேட்டுக்கிறேன் நான். குரு காணிக்க கொடுக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏற்கனவே அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்களுக்கு நான் அனுப்ப சொல்றேன். ஏன்னா நாளையில இருந்து நம்ம ஜூம் மூலமாக வசூலிக்க கூடாதுங்கிறது நம்மளை சுற்றிருக்க. ஆனாலும் கூட நன்கொடை வந்து கொடுக்குறவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுறேன். திரும்ப இன்னொரு தடவை அனுப்பிடுச்சு. நன்றி நன்றி நன்றி. சாட் பாக்ஸ் நம்பர் இல்லாதவங்க சாட் பாக்ஸ்ல போய் ஹலோ கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா. ஐயா ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்க ஐயா. உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப நிதானம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க பேசுறதுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி பேசினாங்கன்னா அவங்க எப்படி நம்ம அந்த மாதிரி அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களோட ஸ்பீச் மாத்திரம் அப்படி ஒரு அட்ராக்ஷனுங்க ஐயா. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி பிரதர்லி அட்வைஸ் பேசுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. பட் இந்த மண்டலம் வந்து நீங்க எப்படி க்ளோஸ் பண்றாங்க ஜூம்னா, பட் இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து 10 மணிக்கு நடக்கும் இல்லைங்க நாளையில இருந்து? நடக்க ஓகேங்க. ரொம்ப நீங்க அடிக்கடி வாங்க. உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மண்டல நிகழ்வும் நடக்கும். ஐயாவும் வருவாங்க. ஒரு ஜெம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ஜெம் ஆஃப் தி பர்சன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களோடதுலயே நல்ல நம்மளே நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாமா தோணுங்க நிறைய விஷயம். நீங்க எல்லாருமே ஐயா கிட்ட உங்க நம்பரை கொடுத்து அவருடைய குரூப்ல போட சொல்லுங்க. அப்ப எல்லா மெசேஜும் உங்களுக்கு வந்துடும். விஜயலட்சுமி. நீங்க சொன்ன சிந்தனை எல்லாமே இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல அப்படியே நடக்கிறது தான். கிட்ட வச்சு பேசுங்கம்மா. விட்டு விட்டு வருது. இல்ல நெட்வொர்க் சரியா இல்ல. நெட் சரியில்லை விஜய். கொஞ்சம் நீங்க கொடுத்த சிந்தனை எல்லாமே அருமையா இருந்தது சார். எங்க வீட்டுல டெய்லி நடக்கிறது தான் சார். வந்து ஆண் பெண்கள் எவ்வளவு என்ன இருக்கிறாங்க, பெண்கள் சிறப்பானவர்கள், இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் தொடர்ந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இல்ல நீங்க சொன்னது எல்லாமே எங்க வீட்டுல கண்டிப்பா நடக்குது. ஒரு லைன் விடாம எழுதி வச்சிருக்கேன் சார் எங்க வீட்டுல காட்டணும்காக. ஸ்பீச் ஆன் பண்ணி விட்டுருங்கம்மா. ஐயா சிறப்பா இருக்கு. அது மாதிரி ஐயா குடு சிந்தனை எங்களுக்கு ஆதலா இருக்கு. நாங்க பாட்டுல உங்களை அடுத்தது ராமலட்சுமி. அப்பப்ப டக்கு டக்குன்னு அனுப்பிடுமா.
ராமலட்சுமி பேசுங்க. டச் பண்ண தெரியல. சார் கேக்குதுங்களா சார்? பேசுங்கம்மா, பேசு. கேக்குதுமா, கேக்குது. நீங்க பேச பேச நாங்க கூட வீட்டுல ஏதாவது கேமரா வச்சு எல்லாரும் கவனிக்கிறாங்களோன்ற அளவுக்கு எல்லாரும் எங்க வீட்டுலதான் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அதான் தெரிஞ்சுக்கிடுச்சு சார் நீங்க பேசுறத வச்சு. அவங்களுக்கு எங்க வீட்லயும் அவங்களும் கேட்டுட்டுதான் இருந்தாங்க. அவங்களும் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தான் சார் இருந்தாங்க. நானும் என் பொண்ணும் நீங்க சொல்ல சொல்ல ஹைஃபை பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கூட முடியுது அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் சார் நீங்க வந்து எங்களுக்கு வீக்லி ட்வைஸ் எங்களுக்கு நீங்க வரணும் சார் கண்டிப்பா. வாழ்க வளமுடன். எங்களோட வேண்டுதலா எடுக்கிறோங்க சார். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ஆரம்பத்துல இருந்து உங்களோட ஒரு இது கூட நாங்க மிஸ் பண்ணாம கேட்டுட்டு இருக்கோம். அத ஃபாலோ பண்றோம். ஆமாங்க சார். தவம் வந்து காலையில நீங்க கோயில்பட்டி நடத்துற தவத்துக்கும் நான் வருவேன். வாழ்க வளமுடன். வருவாங்க. வாழ்க வளமுடன். ராமலட்சுமிமா வாழ்க வளமுடன். வருத்தப்படாதீங்க. ஐயா வந்து தொடர்ந்து காலை ஆழ்நிலை தவம் வாரத்துல ஒரு நாள் கரெக்டா கண்டிப்பா வருவாங்க. அதே மாதிரி இந்த 10 to 11 இரவு 8 to 9 அது போக இன்னொரு ஒரு பிளான் இருக்கு. நான் ஒரு நாள் 2 நாளா நான் ஐயாட்டி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயாட்ட வந்து அவர் டேட்டுக்காக டிஸ்கஸ் பண்ணல. அந்த ப்ரோக்ராம் அதாவது 100 ஞானாசிரியர்களை உருவாக்குவது. இது ரொம்ப வருடங்களாக எனக்கு திட்டம். நான் அதற்காக பல முயற்சிகள் எல்லாம் பண்ணினேன். அது வந்து நிறைவு வரல. நம்ம பகுதியில நம்ம மண்டலத்துல 100 ஞானாசிரியர்கள், வேதாத்திரிய ஆசிரியர்கள், ஒரு முறையான முழுமையான உணர்வுள்ள ஒரு தவ நிறைவான ஒரு ஆசிரியர்களை உருவாக்கணும். அதை இந்த ஆன்லைன் இந்த மீதி உள்ள காலத்துல உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு ஒரு சார்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு கொஞ்சம் ஐயாவை அதிக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு நேற்றைய அந்த சிந்தனை. ஏன்னா நம்ம நிறைய கேட்டு நல்லா இருக்குங்கிறத விட ஒரு ஆசிரியர் ஒரு ஆளை உருவாக்கிட்டோம்னா அவங்க திரும்ப போய் 10 பேரை உருவாக்குவாங்க. இப்ப இந்த 1ஆம் தேதியில இருந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விருப்பமாகவும் ஆசையாகவும் இருக்கு. அத ஐயாவட்டையும் சில கருத்துக்கள் கேட்டிருக்கிறேன். ஐயா சில இதெல்லாம் இன்னைக்கு காலையிலோட பேசும்போது ஒரு சின்ன டிப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு ஒரு 2-3 நாளைக்குள்ள ஒரு சார்ட் போட்டுருவோம். ராமலட்சுமி, விஜயலட்சுமி எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். ஒரு 100 ஞான ஆசிரியர்கள் நம்ம மண்டலத்துல விருதுநகர் மண்டலத்துல உருவாக்கிச்சு. நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. எங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க பாரு சரிதானங்கய்யா? ஐயா சரிதானங்கய்யா? பண்ணிடலாம் ஐயா, பண்ணிடலாம். சரியா. வேற யாராவது இருக்காங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கணேசன் ஐயா. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரிலேட் பண்ண முடிச்சதுங்க ஐயா. மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஐயா. என்னுடைய வந்து ஐயா நான் நினைச்ச பிறக்கும் போது எல்லாருமே வந்து பெண்ணாதான் பிறப்பாங்க அப்படின்னு நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. அதுக்கப்புறம் அதாவது ஆண்குள் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சொல்லுது ஜெனிக்கின்ற பொழுது எக்ஸ் ஒய்யும் எக்ஸும் சேருகிற பொழுதே அங்க ஆண் தன்மை பெண் தன்மை உருவாகிடும். ரெண்டுக்கும் வேறுபட்ட என்சைம்ஸ் எல்லாமே மாறிடும். அதானே நம்முடைய குரோமோசோமுடைய கணக்கு. அது வெளியே ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்முடைய சாதாரண புரிந்து கொள்வதற்கு அந்த காலகட்டம் மகரிஷியே சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் ஆணுன்னு தெரிந்து கொள்வதற்கு சில காலகட்டமாகும் அப்படின்னா அந்த தன்மை இல்லைன்னு இல்லை, அதை புரிந்து கொள்வதற்குரிய காலம்தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமே வெளியே இயல்பு தன்மையில வந்து அது ஃபார்ம் ஆகிற பொழுதே அப்படித்தானே ஃபார்ம் ஆகுது. அதுதானே சயின்ஸே. ஆமாங்க ஐயா. இல்ல அதாவது இப்போ நான் ஆணா இருந்தா கூட எனக்கு எங்க அம்மாவோட தன்மை இருக்கும் இல்லைங்க 50%, 49%, 51 அப்பாவோட தன்மை 49, 51 எல்லாம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. மேக்சிமம் டாமினேட்டட் ஜென்ஸுடைய ஜீனு. அம்மாவுடைய சில ஜீனு எதுல அவங்களுடைய கேரக்டர்ல எது டாமினேட்டட் ஜீனா இருக்கோ அது மட்டும்தான் வெளிப்படும். இல்லைன்னா உங்களுடைய இதை எடுத்து பார்த்தாச்சுன்னா எந்த குழந்தையுடைய எத்தனை 1000 ஆண்டுகள் கழிச்சு எடுத்து பார்த்தா கூட உங்க அப்பாவுடைய வாரிசு மட்டும்தான் அதுல இருக்கும். சரி, அது இன்னொரு நாள் நம்ம நிறைய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அப்ப பேசுவோம். சரி. அன்புல இடையில ஒரு அறிவிப்பு.
தினசரி காலை 5:30 இதே விருதுநகர் மண்டல ஜூம் ஐடியில தினசரி காலை 5:30 6:30 வரைக்கும் ஆழ்நிலை தவம் வைகரை பொழுதுல பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தினசரி 5:30 6:30 வரைக்கும் ஆழ்நிலை தவம் ஒவ்வொரு மூத்த பேராசிரியர்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. அதுல ஐயாவும் ஒரு நாளைக்கு வர்றாங்க. அன்பர்கள் நாளையில இருந்து கூட நீங்க தொடர்ந்து அந்த 5:30 மணிக்கு இதே மெயில் ஐடியில ஜூம் ஐடியில நீங்க வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயாவும் வாரத்துல ஒரு நாள் வராங்க. நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். சொல்லுமா கலா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன? மல்லிகா பாலகுரு. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன், மல்லிகா ஐயா. சொல்லுங்கம்மா. வந்து உங்க பேச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது மகரிஷிக்கு அடுத்து இந்த பெண்மையை ரொம்ப உயர்த்தி பேசுனது நீங்க தான் ஐயா. அதனாலதான் உங்களுக்கு பெண்கள் ஃபேன்ஸ் ஓவரா ஆயிட்டாங்க. மன்றமே அமைச்சிருவாங்க போல இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வள்ளலார் வந்து மகரிஷி உடம்புல 10 வருஷம் இருந்ததா சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது போல இப்ப மகரிஷி உங்ககிட்ட இருப்பாருன்னு நினைக்கிறாயா? உங்க உடம்புல பூந்துட்டாருன்னு நினைக்கிறாயா? உங்க பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு மகரிஷி பேசுற மாதிரியே இருக்குதையா. மகரிஷி மௌன காலத்துல வந்து புக்கெல்லாம் நிறைய எழுதுனதா சொல்லுவாங்கய்யா. நீங்களும் மௌனம் எடுக்கிறீங்க. அப்போ வந்து மகரிஷி கூட இருந்த ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த தடவை மௌனமா இருக்கும்போது அது ஒரு புக்கு போட்டுருங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தமிழ் செல்வி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு வாரமும் வேதாத்திரி விழுதுகள் விதைத்துக்கிட்டே இருக்கீங்கய்யா. ஒவ்வொரு வாரமும் வேற வேற மாதிரி இருக்குதுங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. மகிழ்ச்சி. அப்புறம் ஒரு குட் நியூஸ், மண்டக்காடுல வந்து அருவி திருக்கோயில் கட்டுறதா கேள்விப்பட்டங்கய்யா. ஆமா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களுடைய நீண்ட நாள் கனவு சொல்லலாம் இல்லைங்கய்யா. ஆமா, அதனுடைய ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இல்லாமல கட்டிடுவேன். எல்லாருடைய ஒத்துழைப்பு. ஐயா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்னோடதான் இருக்குங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. சரிங்கய்யா, நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு. காலம் வரும்போது கட்டாயம் சொல்லுவோம் தானம்மா. அப்படி இல்லைங்களா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு இல்லைங்கய்யா. அது சரி. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. அடுத்து செல்விமணி. செல்விமணி அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லையா. அந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கு ஐயோ சொல்லவே வேணாம் ஐயா. நேற்று நைட்டு நான் கேட்டு ரொம்ப கதறி அழுதுட்டேன் ஐயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்தது என்னுடைய நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு பேசுன மாதிரியே இருந்தது ஐயா. அவ்வளோ கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்டு நாங்க வந்திருக்கோம் என்னன்னு. ஆனா நானும் நல்ல நேரமே தான் வந்திருக்கேன். வந்து கூட கடைசி நேரத்துல கொஞ்சம் கஷ்டத்துலதான் இருக்கிறேன். மனசு நிம்மதி இல்லாதங்க, வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் அந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஆண்களுமே இது புரிஞ்சுக்கணும் ஐயா. கண்டிப்பா பெண்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சில நண்பர்கள், சில ஆண்கள் தான் நன்றி உணர்வேங்கிறதே இருக்க மாட்டுது. நம்மளால நம்ம பெண்கள் வந்து நமக்கோசம் எவ்வளோ தியானம் பண்ணிருக்காங்கிறதே கொஞ்சம் கூட உணரவே மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸ்பீச் எல்லாம் போட்டு விட்டுருங்கம்மா வீட்டுல. சும்மா கேட்க மாட்டாங்க ஐயா. நீங்க வந்து இதெல்லாம் அனுப்புங்க ஐயா. அவங்க நான் அனுப்பி விட்டுறேன். அனுப்பி விட்டீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் அனுப்பி விட்டுறோம் நான் கண்டிப்பா எல்லாரும். ஏன்னா நிறைய ஆண்கள் இப்படி இருக்காங்க, சொந்தக்காரங்க. ஐயா எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்துட்டேன் ஐயா. நேற்று இன்னைக்காச்சும் பாதி நேரம் தான் வந்தேன். நேற்று நான் ஃபுல்லாவே கேட்டேன். எனக்கு என்ன பேசணும்னு நேற்றுலாம் ரொம்ப அழுக வந்துச்சு. என்னால பேச முடியல நேற்று. அதான் இன்னைக்கு நான் பேசிட்டேன். நீங்க ஒவ்வொரு இதுக்கும் வரணும் ஐயா. எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து அப்படியே மனசுல பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே பதிஞ்சிடுது ஐயா.
இது வந்து எல்லாருமே கேட்கணும். நாங்களாம் எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு கொஞ்ச காலம் தான். ஆனா வரும் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே குடும்பத்துல உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய செயல் எல்லாமே கேட்டு எல்லாமே திருந்தணும் ஐயா. திருந்தி மக்களுக்கு அவங்க எல்லாம் திருந்தினாதான் அந்த நாடே நல்லபடியா நல்ல நிலைமையில வரும். அதனால உங்க ஸ்பீச் என்னைக்குமே உங்க நாட்டுக்கு சேவை, நாட்டுக்கு மட்டும் உலகத்துக்கே தேவை உங்க சேவை. கண்டிப்பா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ஸ்பீச் சாயங்காலம் யூடியூப்ல உங்க எல்லாருக்கும் கிடைச்சிரும். எல்லாருக்கும் இந்த ஸ்பீச் யூடியூப்ல கிடைக்கணும். எல்லாருக்கும் நான் அனுப்பி விட்டுருவேன். ரைட் ரைட். தனலட்சுமி வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையான ஸ்பீச். ஆண் ஆதிக்கத்தால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. அதனாலதான் இவ்வளவு ஆதங்கம். இன்னைக்கு நான் அதை பற்றி எல்லாம் பேசவே இல்லையம்மா. என்ன சிறப்பு, என்ன நடக்குதுங்கிறதானே சொன்னேன். வீட்டுல நடக்குது. பெண்களை முழுமையாக புரிஞ்சுக்கிற ஆழமான ஒரு புரிதல் இல்லாம தானே வீட்டுல எல்லா பிரச்சனைகளும் வருது. அதனால அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சரி சரி. யாருடைய காந்த அழுத்தம் அதிகமா இருக்கோ அவங்களுடைய பதிவுகள் வந்து ஒரு குழந்தைக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதுல படிச்சேன். அது எப்படியா? இதுல பதிவுகள்ல அழுத்தம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண் பெண் ஜீன்ஸ் எடுத்து பார்த்தா, நம்முடைய குரோமோசோம்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டரைஸோ அல்லது ஜீனுடைய தன்மைகளை எடுத்து பார்த்தா மேக்சிமம் வந்து இப்ப நம்ம இயல்பிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய டாமினேஷன் தானே இருக்கும் இயல்பாகவே. அவருடைய கேரக்டர் வைஸே அவங்க கொஞ்சம் ஹார்டான பர்சன்ஸ் தானே, அதுதான் டாமினேட் பண்ணும். அதனாலதான் அந்த ஜீனை எடுத்து செக் பண்ணும்போது அப்படி இருந்துன்னா நீங்க சொல்றபடி இருந்தா யாராவது ஒருத்தருக்காவது வாரிசுல வரும்போது உங்க வாரிசு வந்திருக்கணும் இல்லையா? பட் சயின்ஸ் டெஸ்ட்ல அப்படி எந்த இடத்துலயும் காட்ட இல்லையே. அது பாரம்பரியம்னு காட்டும் போது இவங்க பாரம்பரியத்தை தானே காட்டுது. அப்ப இதுதானே டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆமா. வாழ்க வளமுடன். வேற இருக்காங்களா? இல்லையா? இல்ல இல்ல இல்ல. சரி, முடிச்சு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருப்பூருக்கு அடுத்து நம்ம அதிகமா அந்த சமீப காலத்துல வந்த மண்டலம் பகுதி நம்முடைய பகுதி தான். இது இன்னும் இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு, மக்களை ஒரு மாட்சிமைக்கும் ஒரு விடுவிப்பதற்கும் இன்னும் தொடர்ந்து ஐயா வர வேண்டும் என்பதை உங்கள் அனைவரின் சார்பாகவும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாகவும் அடியனுடைய சார்பாகவும் ஐயாவுக்கு வேண்டுதலை வைத்து நாம நிறைவு செய்யலாம். பாலசுப்ரமணியம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவுக்கு வாழ்த்து. நீங்க வாழ்த்து சொன்னா ஐயா சந்தோஷப்படுறாங்க. நன்றி. நன்றி நன்றி வாழ்த்து சொல்லி முடிச்சு. சரிங்க சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பே, நமக்கு கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக நமக்கு வேதாத்திரிய விழுதுகள் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனை. ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் விசன் கே கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் விசன் கே கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் விசன் கே கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருகளும் ஐயா துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா ராஜா சுலமத் ஐயா அவர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவாக உலக நல வாழ்த்து. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை
கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது வந்து